சமூக பணிகள் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மண்ணடியிலிருந்து ஒரு நண்பர் முருகன்னு பேர், அவர் இந்த ப்ரோக்ராமை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நேயர். அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் பசங்களும் காலேஜில் படிக்கலை, ஆனால் இந்த ப்ரோக்ராமை ரெகுலராக கேட்கக்கூடியவர். அவர் நம்ம இந்த நிலவொளி பள்ளிகள் பற்றி பேசுகிறத கேட்ட உடனே நானும் ஏதாவது நிலவொளி பள்ளிக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் மட்டும் இல்லை, மண்ணடியில் இருக்கிற இன்னும் ஒரு 2 பேர், வெங்கடேசன் ஒருத்தர், இவர் முருகன் இன்னொருத்தர், 3 பேரும் சேர்ந்து ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25,000 ரூபாய்க்கு செக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தறி வேலை செய்கிறாங்க, தறி வச்சுருக்காங்க. சாதாரண குடும்பம் தான், ஒரு பெரிய வசதியானவங்கள, வாடகை குடும்பத்தில் தான் இருக்கிறார். அவர் இந்த துணியெல்லாம் நெய்கிறவர். தறியில் வேலை செய்கிற பசங்க இந்த மாதிரி படிக்க முடியாமல் போயிடுதே, அவங்க தறியில் வேலை செய்கிறதுனால அவங்க தறி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் சேவ் பண்ணி 5,000 ரூபாங்கிறது பெரிய தொகை அவருக்கு. முருகனை பொறுத்த வரைக்கும் 5,000 ரூபாங்கிறது நமக்கு 5 கோடி ரூபாய்க்கு ஈக்குவல். கொண்டு வந்து கொடுத்தாரு முந்தா நேற்று. கொடுத்து இதை எப்படியாவது காஞ்சிபுரம் கலெக்டருக்கு அனுப்புங்க அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல விஷயத்தை பார்த்த உடனே நிறைய பேருக்கு நாமளும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிற எண்ணம் வருது. யாராவது ஒரு நல்லது செஞ்சால் நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் ஏன் வருது, ஏன் மனிதனுக்கு இந்த எண்ணம் வருது அப்படிங்கிறத பற்றிய இந்த எவல்யூஷனரி ஆஸ்பெக்ட்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். இதுக்கு ஒரு பிரைமேட்டாலஜிஸ்ட் ஆர் நியூரோபயாலஜிஸ்ட்னு ஒருத்தர், அவர் பேர் ராபர்ட் சாப்லோஸ்கி அப்படின்னு, அவர் ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துருக்காரு. அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகத்தில் ஒன்று வந்து வரிப்புலிக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை அப்படின்னு ஒரு புத்தகம், வை ஜீப்ராஸ் டு நாட் கெட் அல்சர் அப்படின்னு ஒரு புத்தகம். இன்னொன்று வந்து குரங்கு காதல், மங்கி லவ் அப்படின்னு ஒரு புத்தகம். இன்னொரு புத்தகம் பாபூன்ஸ் பிரைமேட்ஸ் மெமையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கிறார். அவர் இந்த பாபூன் குரங்குகள்லேயே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் ரொம்ப வருஷமாக. இப்போ வெளிநாடுகள்லாம் எப்படின்னா, அவங்க ஒரு எறும்பு எடுத்துக்குவாங்க, எறும்பு எடுத்துக்கிட்டு 20 வருஷம் அதிலே ரிசர்ச் பண்ணுவாங்க. எறும்பு எப்படி போகுது, எப்படி சாப்பிடுது, எப்படி அந்த லீடரை செலக்ட் பண்ணுது, அந்த லீடரில் என்ன ஆகுது, வேறு எறும்பு கூட்டத்துக்கும் இதுக்கும் சண்டை வருதா. இப்போ இந்த ஹனிபி இதில் அது வேறு ஒரு காலனிக்கு போய் அங்கே வந்து மிஸ்லீட் பண்ணுறதெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது மாதிரியான ரிசர்ச் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பாபூன்ஸ்லேயே ரிசர்ச் பண்ணுறவர் அவர் சொல்கிறார், நான் பாபூன்ஸ்லேயே ரிசர்ச் பண்ணுறதுனால வெளியே வரும்போது மனிதர்களை பார்க்கும்போது இவங்களும் இன்னொரு ப்ரைமேட் தானே, நாமளும் ஒரு ப்ரைமேட் தான், கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரைமேட் அவ்வளோதான். ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிற ப்ரைமேட், மற்றதெல்லாம் வந்து எல்கேஜி படிக்கிற ப்ரைமேட்டு, சிலது 5வது படிக்கிற ப்ரைமேட்டாக இருந்தால். நாம் ஹையர் செகண்டரி படிக்கிற ப்ரைமேட்னா 10th படிக்கிற ப்ரைமேட்டு தான் வந்து சிம்பன்சி, ரொம்ப தொடர்பு இருக்குது. இப்போ அவர் பாபூன்ஸ்லேயே ரிசர்ச் பண்ணுறதுனால மனிதர்களை பார்த்தாருன்னா உடனே மனிதர்களும் ஒரு அட்வான்ஸ்டு ப்ரைமேட் தானே, உடனே அவருக்கு என்ன தோணுமா, இவருடைய கேனைன் டீத், இந்த கோரப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன்னா அந்த கேனைனில் இந்த பாபூனில் பார்த்து இவருடைய பல் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த ப்ரைமேட் வந்து மோனோகேமிஸ்டா பாலிகேமிஸ்டா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அவர் கொடுக்குற லெக்சரில் ஒய் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூனிக் அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுத்துருக்கார். அந்த லெக்சரில் அவர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் பயாலஜிஸ்ட் சொன்னாராம், எல்லா விலங்குகளும் யூனிக், எல்லா ஸ்பீசிஸுமே ஒரு யூனிக் தான். இப்போ எறும்புனா அது தனி, எறும்பு மாதிரி இன்னொன்று வருமா, வராது. ஆல் ஸ்பீசிஸ் ஆர் யூனிக் பட் ஹியூமன்ஸ் ஆர் யூனிக்கியர் அப்படின்னு ஒரு பயாலஜிஸ்ட் சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ மனிதர்களுக்கும் மற்ற ப்ரைமேட்ஸுக்குமான வித்தியாசம் என்ன, நம்ம ஏன் ஸ்பெஷல், எதனால் ஸ்பெஷல் அப்படின்னு நாம் நினைக்கிற சில காரணங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு, ஜீன்ஸ் காரணம் இல்லை, செட்டன்லி நான் ஜீன்ஸை வந்து ஒரு காரணமாக சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நியூரான்ஸையும் காரணமாக சொல்ல மாட்டேன்,
நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் காரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஃப்ரூட் ஃப்ளை எடுத்துக்கிட்டால் அந்த ஃப்ரூட் ஃப்ளையினுடைய பில்டிங் பிளாக்கும் வந்து ஒரு ஜீன் தான். அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நாம் வந்து ஒரு யூனிக்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹாம்ஸ்டர்னு எலி குரூப்பை சேர்ந்த ஒரு ரோடன் ஃபேமிலியை சேர்ந்த ஒன்றை ஒரு கூண்டில் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃபீமேல் ஹாம்ஸ்டர் வந்து 4 நாளைக்கு ஒரு முறை ஓவுலேட் பண்ணும். 4 நாளைக்கு ஒரு முறை. இது வந்து ரெகுலர். இப்போ ஒரு ஹாம்ஸ்டர் இருக்கிற இடத்துல இன்னொரு ஃபீமேல் ஹாம்ஸ்டரை கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு ரெண்டுமே ஓவுலேட் பண்ணாது. 3 வாரம் 3 வாரம் கழித்து ஒன்று ஓவுலேட் பண்ணோடனே அரை மணி நேரத்தில் இன்னொன்று ஓவுலேட் பண்ணிடும். அந்த ரெண்டுனுடைய அந்த ஓவுலேஷன் வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். இது எல்லா அனிமல்ஸ்லேயுமே இது இருக்குது. அன்லஸ் ஒரு மேலே கொண்டு வந்து அங்கே போட்டிங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் 2 ஃபீமேல் ஹாம்ஸ்டரை ஒரே கூண்டில் போட்டிங்கன்னா ரெண்டும் கொஞ்ச நாள் கழித்து சிங்க்ரனைஸ் பண்ணி ரெண்டும் ஒரே டைமில் தான் ஓவுலேட் ஆகும். இதை வந்து ஏதோ ஒரு ஹாம்ஸ்டரில் நடக்குது, டாகில் நடக்குது, மங்கியில் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. இது ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் நடக்கும். இதுக்கு பேர் வெல்லஸ்லி எஃபெக்ட்னு பேர். ஏன்னா வெல்லஸ்லிங்கிற காலேஜில் இது நடந்தது. ஃப்ரெஷ்ஷாக 2 கேர்ள்ஸ் ஒரே ரூமில் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஒரே டைமில் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாடியை பற்றி சொல்லும்போது மேக்லின்டாக் எஃபெக்ட்னு. இப்போ ஒரு 4-5 பெண்கள் ஒரே ரூமில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே டவல் அந்த அப்பப்போ யூஸ் பண்ணி ஒரே கொடியில் துணியெல்லாம் உலர்த்துனாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஒரே டைமில் நடக்கும். ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 2 ஒய்ஃப்ஸ் இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து 2 ஒய்ஃப்ஸுக்குமே ஒரே டைமில் வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் அன்லஸ் இப்போ ஒரு 4 பெண்கள் இருக்காங்கன்னா யாருக்காவது கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த லேடிக்கு மட்டும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து சிங்க்ரனைஸ் ஆகாது. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து இவங்க எல்லாருக்குமே ஒரே டைமில் வந்து இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆகும். அதில் யார் வந்து டாமினேட்டாக இருக்காங்களோ, சோஷியலி டாமினன்ட், யார் ரொம்ப நல்லா பேசி ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய சைக்கிளோட தான் மற்றவங்களது வந்து சிங்க்ரனைஸ் ஆகும். எ டாமினன்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஹாம்ஸ்டரில், டாகில், மங்கியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுக்கும் இருக்குது. அதனால் மனிதன் வந்து ஜீன்ஸ்லேயோ மற்றதுலேயோ பெருசாக டிஃபர் ஆகலை அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நாம் நினச்சிட்ருக்கோம் மனுஷன் ஏன் இந்த ப்ரைமேட்ஸில் இருந்தெல்லாம் டிஃபர் ஆகிறான் அப்படின்னா, ஒன்று வந்து அக்ரெஷனை சொல்கிறோம், 2வது தியரி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம், 3வது கோல்டன் ரூல், 4வது எம்பத்தி, 5வது கல்ச்சர், 6வது ரிவார்ட். இந்த 6 ஃபேக்டர்ஸில் தான் மற்றதுல இருந்தெல்லாம் வித்தியாசம். உதாரணத்துக்கு அக்ரெஷன் எடுத்துக்கிட்டோம்னா, மனுஷன் மாதிரி ஒருத்தர் இருப்பானா? எந்த விலங்காவது தான் இனத்தையே கொள்ளுதா? ஒரு புலி மானை கொள்ளுது, இன்னொரு புலியை கொள்ளுதா? ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு கொள்ளுதா? இப்படி இல்லை நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, எல்லா விலங்குலையுமே அதே இனத்தை சார்ந்தவங்களை கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொல்லவும் நிகழ்வுகள் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரைட் ஆஃப் லயன் இருந்துச்சுன்னா, வேறு ஒரு ஆண் சிங்கம் வந்துச்சுன்னா இந்த ஆண் சிங்கம் அதோட சண்டை போட்டு துரத்தும், சில நேரத்தில் முடிஞ்சு கொன்னுடும். அது நடக்கும். இப்போ இந்த ஆண் சிங்கம் வந்து ப்ரைடினுடைய ஹெட்டாக இருக்கிறதுக்காக அந்த ப்ரைடில் சின்ன குட்டிங்களாக ஆணுங்க ஏதாவது பிறந்தால் அது தனக்கு கம்பீட் பண்ணுங்கிறதுக்காக அதை கொல்றதையும் பார்க்க முடியும், தன் ப்ரைடில் இருக்கிற குட்டிகளையே. இப்போ பாபூன்ஸ்லேயும் மேலுக்கு மேல் சண்டை போடுறதை நீங்கள் பார்க்கலாம். மேலுக்கு மேல் சண்டை போடுறதை நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், நம்ம வந்து 2 பேர் வந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல ஏர் கண்டிஷன் ரூமில் 2 பேர் செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இதில் என்ன வந்து சக்தி விரயமாக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பாபுன் இன்னொரு பாபுனுடைய வயிற்றை கிழிச்சா எவ்வளவு கேலரிஸ் செலவாகுமோ அது மாதிரி 6000 to 7000 கேலரிஸ் அந்த செஸ் விளையாடும் போது அந்த ஸ்ட்ரெஸ்னால், பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால் ஆக்சிடைஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அக்ரெஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் பாபூன்ஸ்லேயே மேல் பாபூன் இன்னொரு மேல் பாபூனை கொல்றதை பார்க்கலாம். இந்த கொரில்லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரியான சண்டை போடுறதை பார்க்கலாம். சிம்பன்சியில் பார்டர் பெட்ரோல்னு இருக்கும். ஒரு சிம்பன்சியினுடைய டெரிட்டரி இருக்குன்னா அந்த சிம்பன்சியினுடைய டெரிட்டரியில் ஒரு 4-5 மேல் சிம்பன்சி அந்த பார்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்.
அது வேறு எந்த சிம்பாவது அங்கே மேலே வந்துச்சுன்னா அதை கொண்டுரும் உடனே. இந்த பார்டர் பெட்ரோலிங் பண்ணி அந்த பார்டருக்குள்ளே அந்த டெரிட்டரிக்குள்ளே யாருமே வராத மாதிரி பார்த்துக்கும். ஆக அக்ரஷனுங்கிறது இப்போ யானை எடுத்தால் யானையில் சண்டை போட்டு ஒன்று மேல் வந்து தன்னுடைய சூசர்னிட்டியை கிளைம் பண்ணும், ஒன்று விக்டர், இன்னொன்று வேங்விஷ்ட். அதனால் எல்லாத்துலேயுமே இந்த அக்ரஷன் தன்னுடைய இனத்திலேயே இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனிதனுடைய அக்ரஷனுக்கும் மற்றதனுடைய அக்ரஷனுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷன் வந்து ஒரு பேசிவ் அக்ரஷன். அதுக்கு அவர் சப்லோஸ்கி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், லாஸ் வெகாஸில் ஒருத்தர் இருக்கான், காலையில் வீட்டில் சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து தடவி கொடுத்துட்டு குழந்தைகிட்ட போய் முத்தம் கொடுத்துட்டு அழகாக வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் லாட்டில் போய் நிறுத்திட்டு நேராக போய் வேலை செய்கிறான். என்ன வேலை? ட்ரோன் பாம்பர்ஸ், ஒரு நாட்டு மேலே ட்ரோன் பாம்பர்ஸாக ஆப்ரேட் பண்ணுறான், போய் பாம்பு போடுறத. இதை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிவிட்டு மறுபடியும் சாயந்தரம் கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் தான் பொண்ணோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை, பேலே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவ்வளவு நல்லா பண்ணேன்னு ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வரான். இது முடியுமா? அவன் 10லேருந்து 5 வரைக்கும் அழிக்கிற வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் போய் அவன் இங்கே ஒரு மனுஷனாக இருக்கான், அங்கே ஒரு மனுஷனாக இருக்கான். இந்த பேசிவ் அக்ரஷன் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்கிட்ட இருக்குது. அதனால தான் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் யூனிக். ரெண்டாவது, அக்ரஷனுக்கு அப்புறம் தியரி ஆஃப் மைண்ட். தியரி ஆஃப் மைண்ட்னா என்ன? என் நினைப்பு வேறு, அவங்க நினைப்பு வேறு. இது நமக்கு எப்போ வருது? நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்ன குழந்தையாக இருக்கும்போது எல்லாம் நம்மளை மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். 3லேருந்து 5 வயசுக்குள்ளே தான் நாம் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம், அவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாம் போய் என்ன கேட்போம்? ஐஸ்கிரீம் கேட்போம். அம்மா வந்து ஐஸ்கிரீம் உடம்புக்கு கெட்டதுமாங்க. நாம் நினைப்போம் ஐஸ்கிரீம் நமக்கு பிடிக்கிற மாதிரி அம்மாவுக்கும் பிடிக்கும்னு நினச்சா, அம்மா ஐஸ்கிரீம் உடம்புக்கு கெட்டது சாப்பிடாதன்னு சொல்லும்போது த தியரி ஆஃப் மைண்ட் கம்ஸ். நம்முடைய தாட் ப்ராசஸ் வேறு, அடுத்த ஒரு தாட் ப்ராசஸ் வேறு. நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லா நாயும் ஒரே மாதிரி சிந்திக்குது, எல்லா குரங்கும் ஒரே மாதிரி சிந்திக்குது. கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு சிம்பன்சி, அங்கே ஒரு சிம்பன்சி. ஒன்று டாமினன்ட் சிம்பன்சி, ஒன்று சப்மிசிவ் சிம்பன்சி. இந்த டாமினன்ட் சிம்பன்சி இருக்கிற இடத்துக்கும் இந்த சப்மிசிவ் சிம்பன்சி இருக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு தடுப்பு. அந்த தடுப்பு ஒரு ஒப்பேக், தெரியாத தடுப்பு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பனானா போட்டுட்டா, இந்த சப்மிசிவ் சிம்பன்சி பக்கத்தில் ஒரு பனானா போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, ஒப்பேக்காக இருந்தால் என்ன நினைக்குது? அதுக்கு தெரியாது, அதனால் நாம் இதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுது? நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த பெரிய குரங்கு நம்மளை காலி பண்ணிடும், அதுவும் பார்த்துருச்சு இந்த பனானாவை, அதனால் நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அமைதியாக தெரியாத மாதிரி இருக்குது. இதே டாமினன்ட் சிம்பன்சி பக்கத்தில் இந்த பனானாவை போட்டிங்கன்னா அது ஜாலியாக எடுக்குது. அது ஒப்பேக்காக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் எடுக்குது. இது வந்து தாட் ப்ராசஸ். அப்போ தியரி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விலங்குகளுக்கும் இருக்குது. ஆனால் செகண்டரி தியரி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒன்று விலங்குகளுக்கு கிடையாது, அது மனுஷனுக்கு தான். செகண்டரி தியரி ஆஃப் மைண்டுன்னா நாம் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆன ஒரு படத்தை ஒரு 3 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்டர்வெல்லில் சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு. எ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாவை பார்க்குறோம். அங்கே என்ன ஆகுது? சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அது வெறும் ஸ்க்ரீன் தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன்லேயே கார் ஓடுது, பைக்கு ஓடுது, சண்டை நடக்குது, 2 பேர் ஒரு பார்க்கை சுற்றி வந்து பாடுறாங்கன்னா நாம் நம்புகிறோம். அவங்க காசு வாங்கிட்டு தான் நடிக்கிறாங்கன்னு தெரியும். அதில் யாராவது செத்து போனால் நம்ம அழறோம். எல்லாம் நடக்குது. காரணம் என்ன? செகண்டரி தியரி ஆஃப் மைண்ட். த செகண்டரி தியரி ஆஃப் மைண்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வகையில் நம்ம ஸ்பெஷல். மூணாவது முக்கியமானது த கோல்டன் ரூல். கோல்டன் ரூல்னால் என்ன? மற்றவர்கள் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய். மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை அவர்களுக்கும் செய்யாதே. அடுத்தவங்களை பற்றி நீ வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நீ அவங்கள பற்றி குறை சொல்லாதே. எய்துகளார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கே. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா திருவள்ளுவர் சொன்னார். இதெல்லாம் இந்த கோல்டன் ரூலினுடைய கான்செப்ட். கோல்டன் ரூலுங்கிறது மற்றவங்க ஒன்றை எப்படி நடத்துகிறோம் அந்த மாதிரி
நீ அவங்கள நடத்து. இதனுடைய லாஜிக் என்னென்னா, மற்றவன் உனக்கு என்ன கெட்டது செஞ்சாலும் அதே மாதிரி நீ கெட்டது செய். இதை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். கோல்டன் ரூல் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம், அவன் ஒன்று அடித்தானா நீயும் திருப்பி அடி. இது வந்து கோல்டன் ரூலினுடைய எக்ஸ்டென்ஷன், டிட் ஃபார் டேட். இப்போ இப்போ வந்து விலங்குகளில் வந்து இந்த மாதிரியான ஒரு டிட் ஃபார் டேட் இருக்கா? இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இந்த பழி வாங்குகிற உணர்வு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வேம்பயர் பேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த வேம்பயர் பேட்ஸ் அப்படி பறந்து வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சும் விலங்குகளில். இப்போ இந்த வேம்பயர் பேட் இப்படி வந்து ஒரு பசுக்கு மேலே உட்காந்து ரத்தத்தை உறிஞ்சும். இப்போ ரத்தத்தை உறிஞ்சுறது அது உணர்றதுக்குள்ளே ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடும். இப்போ இந்த வேம்பயர் பேட்ஸ் வந்து அந்த பசுக்கிட்ட இருந்து உரிகிற ரத்தத்தை அது சாப்பிடாது. அது தன்னுடைய வோக்கல் சாக்கில் வச்சுக்கிட்டு போய் அந்த காலனியில் இருக்கிற மற்ற பேட்டினுடைய தன்னுடைய குட்டிகளுக்கு போய் அந்த ரத்தத்தை கொடுக்கும், ஃபீட் பண்ணும். இதுங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த காலனியில் எந்த வேம்பயர் பேட் இருந்தாலும் அதுங்களுக்கு போய் கொடுக்கும், அப்படியே கொடுக்கும், எல்லாத்துக்குமே கொடுக்கும். இதுன்னு இல்லை, எந்த வேம்பயர் பேட்டும் ரத்தத்தை உறிஞ்சிட்டு வந்தால் அந்த காலனியில் இருக்கிற எல்லா பேட்டினுடைய குட்டிகளுக்கும் கொடுக்கும். ஏன்னா பேட் வந்து மேமல், எல்லாத்துக்கும் கொடுக்கும். சப்போஸ் ஒரு வேம்பயர் பேட் தான் குட்டிகளுக்கு கொடுத்துட்டு மற்றது கொடுக்காமல் இருந்தால் இது தொடர்ந்து இப்படியே பண்ணுதுங்கிறத மற்ற பேட்டுங்க பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே ஒன்று ஓடி போய் அதனுடைய முகத்தில் காற்றை ஊதுனோடனே அந்த ரத்தம் வந்து வெளியே வரும், அது இவ்வளோ வச்சுருக்கிறத. இதை பார்த்த உடனே மற்ற பேட்டுங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துடும், மற்ற வபாலுங்களுக்கெல்லாம் இது வந்து நம்மளெல்லாம் ஏமாற்றிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது குட்டிங்களுக்கு வேறு எதுவுமே ரத்தத்தை கொடுக்காது. மனுஷங்களுக்கிட்ட மட்டும்தான் பழி வாங்குகிற உணர்வு இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே பழி வாங்குகிற உணர்வு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த காகங்கள் இருக்க, அதுங்க குஞ்சு ஏதாவது கீழே வந்துருச்சுன்னா அதை யாரும் தொடர்றத அளவு பண்ணாது. அந்த குஞ்சுகள் வந்து பறக்க முடியாமல் இருந்து யாராவது தொட்டுட்டாங்கன்னா உடனடியாக அந்த காகம் என்ன பண்ணும், மனுஷன் கையிலேயே ஒன்று அகப்பட்டுருச்சுன்னா இதுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, நம்மளை விட பரிதாபமாக மனுஷன் இதை சாகடிப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா காகங்களும் வந்து காணை வந்து கொத்தி அந்த குஞ்சை காலி பண்ணிடும். ஆனால் எவன் அதை ஃபஸ்ட்டு தொட்டானோ அந்த காகங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கும். அவன் அந்த வழியாக போனான்னு வச்சுக்கோங்க, கொத்திக்கிட்டே இருக்குங்க, அது எத்தனை வருஷமானாலும் மறக்காது. தான் இனத்தில் மட்டும் இல்லை, சாப்லோஸ்கி வந்து அவர் வேம்பயர் பேட்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. ஆனால் இந்த விஷயம் காகங்கள்கிட்ட உண்டு, நாய்கள்கிட்ட உண்டு, மிருகங்கள்கிட்ட உண்டு. இதை தான் நம்ம படிக்கிறோம், மிருகங்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கதையை படித்தோம், ஆண்ட்ரக்கிள்ஸ் அந்த லயன் அப்படிங்கிறத. நாய்க்கு ஒரு நாள் நீங்கள் பிஸ்கட் போட்டிங்கன்னா அது என்றைக்கும் உங்களை கடிக்காது, உங்கள் பின்னாடியே வரும். ஒரு நாள் மட்டும்தானே போட்டார் அவர், இன்றைக்கி போடலையே அப்படின்னு நாய் நினைக்காது, ஆனால் மனுஷன் நினைப்பான். நேற்று டீ வாங்கி கொடுத்தாரியா, அதுக்கு நேற்றே சலாம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி டீ வாங்கி கொடுத்தா சலாம் போடுவோம், இன்றைக்கி டீ வாங்கி கொடுக்காமல் அவர் மட்டும் சாப்பிட்ருக்காரு இல்லை, அதனால் அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆக ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரு கோல்டன் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாம் மட்டும் பயன்படுத்தலை, விலங்குகளும் பயன்படுத்துது. அதனால் அதில் வந்து நாம் ஒன்றும் பெரிய ஒரு டிஃபரன்ஸோடு இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 4வது ஃபேக்டர் வந்து கல்ச்சர். இந்த கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்ச்சர்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கல்ச்சர்னால் நான் ஜெனட்டிக் லைஃப் ஸ்டைல் பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுதான் ஆக்சுவல் டெஃபினிஷன். ஜெனட்டிக்காக சிலது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் பசிச்சா சாப்பிட்றான், மனுஷன் 2 காலில் நடக்கிறான், மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசானவனே அவன் மெச்சூராக நடந்துக்கிறான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா இதெல்லாம் ஜெனட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சில விஷயங்கள் ஜெனட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் ஜெனட்டிக் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் ஒவ்வொரு இடத்துல ஒரு யூனிக் வே ஆஃப் லைஃப் இருக்குது. அதனால் இதை தான் கல்ச்சர்னு சொல்கிறோம். நான் ஜெனட்டிக் லைஃப் ஸ்டைல் தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். அப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு மட்டும்தான் அதை இல்லை, சிம்பன்சிலேயே ஜேன் குடால் அப்படிங்கிற ஒருத்தர்,
ஜேன் குடால் என்ன கண்டுபிடிச்சார்னா, நாம் மட்டும்தான் டூல்ஸ் பண்ணலை, சிம்பன்சிஸும் டூல்ஸ் பண்ணுது. சின்ன குச்சிலாம் பண்ணுமா, அது குச்சி பண்ணி இப்படி காதை குடையிறது, இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறது வந்து சிம்பன்சியும் இருக்குது. அதனால் மனுஷன் மட்டும் இல்லை, 1970s அவர் கண்டுபிடிச்சார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, 27 வேரியன்ட்ஸ் இருக்கான். அது வந்து ஒன் ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த சிம்பன்சிஸ் கூட பாஸ் ஆன் பண்ணுது. அந்த ஒரு பர்டிகுலர் கல்ச்சர், பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப் வேரியன்ஸுக்கு இந்த கூட்டத்துக்கு ஒன்று இருக்குது, அந்த கூட்டத்துக்கு ஒன்று இருக்குது. அதனால் அது வந்து நிச்சயமாக அது வந்து பாஸ் ஆன் பண்ணுது. அதனால் கல்ச்சருங்கிற ஆஸ்பெக்டில் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். கல்ச்சருங்கிறது ஒன்று மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் மனுஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கல்ச்சர்? இப்போ எந்த சிம்பன்சியாவது ஒரு டான்ஸ் ஆடுது, மற்ற சிம்பன்சிலாம் உட்காந்து பார்க்குதா? ஏதாவது ஒரு சிம்பன்சியை பார்த்து நீ கொஞ்சம் பாடே அப்படின்னு ஒன்று அது வந்து அந்த சிம்பன்சி பாடுறேன்னு ஆரம்பிச்சுட்டு ஆரோகணம் அவரோகணத்தில் போய் மற்றவங்களாம் கை தட்டுறாங்களா? கிடையாது. அதுதான் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த இடத்துல ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்பெஷல். அப்புறம் எம்பத்திங்கிற ஒன்று, மனுஷனுக்கு தானே எம்பத்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேயே மனுஷனுக்கு எம்பத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா, மனுஷனுக்கு மட்டும் எம்பத்தி இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த சிம்பன்சிலேயே அல்லது மங்கீஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கி இருக்குது, அது வந்து வேணுன்ட்டே எல்லாத்துக்கிட்டையும் போய் வம்பு வளர்க்குது. எல்லாருக்கிட்டையும் போய் வம்பு வளர்க்குதோடனே ஒரு பெரிய மங்கி பார்த்துக்கிட்டே இருக்குது, பொறுமையாக ஓங்கி ஒரு அடி போட்டுருது. அடிக்கிறதுனா கடிக்கிறது தான். விலங்குகளில் பொதுவாக அடிக்கிறதுங்கிறது கடிக்கிறது தான். சில டைமில் குழந்தைங்க கூட ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா கடிக்கும். இன்னும் நமக்கு அந்த உணர்வு இருக்கிறதுனால தான். நாம் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரும்போது கடிக்கிறோமில்ல. ஷாம்பு பாக்கெட்டை ஓப்பன் பண்ண முடியலன்னா கடிக்கிறோம். ஏன்? நம்மளும் இன்னும் அந்த ப்ரைமேட் குணம் இருக்கிறதுனால தான் சில டைமில் கடிப்போம். சிலது முடிச்செல்லாம் அவுக்க முடியலன்னா கடிக்கிறது, பாலித்தீன் பேக் கடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ அது கடிக்கும். அந்த மாதிரி கடித்தோடனே அது எல்லாம் கடித்தோடனே ஓடி போய் நின்றுடும். இப்போ ஒரு அழகான ஒரு குட்டி எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்குது. அதை ஒரு குரங்கு வந்து கடிச்சிருச்சுன்னா உடனே மற்ற சிம்பன்சிங்கெல்லாம் சேர்ந்துட்டு அது பக்கத்தில் போய் அதை குரூம் பண்ணும். குரூம் பண்ணி அதை சாந்தப்படுத்தும். கவலைப்படாத, ஏதோ பரவாயில்ல, ஒன்றும் இல்லை பரவாயில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் அடி வாங்கினாங்கன்னா, தேவையில்லாமல் அடி வாங்கினா நாம் போய் என்ன பண்ணுவோம், பரவாயில்ல ஒன்றும் இல்லை கவலைப்படாத, சரி அப்படின்னு நாம் ஒரு சாந்தப்படுத்துவோமே. அதே மாதிரியே அந்த சிம்பன்சியில் சாந்தப்படுத்துறது நடக்குது. ஆனால் மனிதர்களுக்கும் அந்த சிம்பன்சி, இங்கே தான் அந்த சமூக பணிகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கும் அந்த சிம்பன்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தன்னுடைய இனத்துக்காக மட்டுமே பரிதாபப்படுவது மற்றதனுடைய குணம் அப்படிங்கிறாரு சாப்லோஸ்கி. இதில் கூட கொஞ்சம் நான் டிஃபர் ஆகிறேன். ஏன்னா சில டீவியேஷன்ஸ் இருக்குது. எல்லா அனிமல்ஸையும் அதே மாதிரி குரூப் பண்ண முடியாது. ஒரு லயனஸ், அந்த லயனஸ் இப்படி போயிட்டுருக்கு, ஒரு சின்ன மான்குட்டி கூட்டத்திலேருந்து தப்பிச்சிருச்சு. அது தடுமாறி அங்கே இங்கே போயிட்டுருக்கு. இது நான் இதில் பார்த்தேன், அனிமல் பிளானட்டில் பார்த்தேன். அது தடுமாறி இப்படி போயிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே இந்த லயனஸ் அந்த குட்டியை காப்பாற்றுது. வேறு எதுவும் அடிக்காமல் அது கூடயே இருக்குது. இந்த குட்டி பால் மனம் மாறாத குட்டி, பூங்குட்டி. இது இந்த லயனஸ் கிட்டேயே பால் குடிக்க முடியுமான்னு பார்க்குது. முடியல. அதுக்கு எதுவும் சாப்பிட தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாள் சாப்பிடாமல் அது கூடயே போய் அதை நர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது அதை கூட்டத்தில் சேர்த்துடலான்னு அந்த லயனஸ் முயற்சி பண்ணுது. 3 நாள் சாதாரண விஷயம் இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் கேலரிஸே இருக்காது அந்த லைனஸ்க்கு. அது அப்படியே சோர்ந்து போகுது. அப்படியே ஒரு டைமில் படுத்துக்குது. அது படுத்துக்கிட்ட டைமில் இந்த குட்டி இப்படி போகும்போது ஒரு லயன் வந்து அதை பிடிச்சிருது. பிடிச்சோடனே அந்த ரத்தம் அங்கே சிந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த லயனஸுக்கு தன்னுடைய அந்த ஃபெட்டிக்கிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு பார்த்தா அந்த குட்டியை காணோம். போய் அந்த ரத்தம் கடந்த இடத்துல முகர்ந்து பார்த்து ஒரு சோகமாக அது முகத்தை வச்சுக்கிட்டது பாருங்கள். 1000 காவியங்களுக்கு அது இணை. ஆனால் இதெல்லாம் ரேர் அக்கரன்ஸ். ஏதாவது ஒரு லயனஸ்க்கு ஏற்படும். ஏன்னா ஒரு லயனஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுது, இன்னொரு லயன் வந்து அடிச்சிருச்சு. இதுதான் இயற்கை. ரேராக 1 or 2 அதே மாதிரி தான் ஒரு பேந்தர் ஒரு பாபூனை அடிச்சிருச்சு. அது குட்டி வந்து மேலே இருக்கிறது அப்போ தான் பார்க்குது. உடனே அந்த பாபூனை சாப்பிடாம அந்த குட்டியை மேலே எடுத்து 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 விடுது. ஆனால் அந்த குட்டி செத்து போச்சு. அதனுடைய அந்த நகம் பட்டே செத்து போச்சு. ஆனால் அதுக்கு ஒரு எம்பத்தி.
இந்த மாதிரி எம்பத்தி சில விலங்குகளுக்கு உண்டு, அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எம்பத்தி மற்ற இனங்களின் மீதும் உண்டு. ஒரு நாய் நொண்டிக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுது? பாவம்ப்பா. யாராவது நாயை கல் எடுத்து அடித்தா, ஏன் கல் எடுத்து அடிக்கிற? பாவம். ஒரு பசு அப்படி பரிதாபமாக இருந்தால் பாவம். அதே மாதிரி ஒரு பறவை அப்படியே வந்து விழுந்துச்சுன்னா பாவம். ஒரு குதிரை அப்படியே வெயிட்டை தூக்க முடியாமல் அப்படியே போச்சுன்னா உடனே ஒரு பாவம். ஏன் இது வருது? எதனால் இது வருது? மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எம்பத்தி அதிகம். அதனால தான் அவன் சமூக பணிகள் செய்ய வேண்டியவனாக இருக்கான். நம்முடைய அடையாளமே இந்த எம்பத்தி தான். மற்றவற்றின் வேதனைக்காகவும் மற்றவற்றின் காயத்திற்காகவும் கண்ணீர் சிந்துகிற மனப்பான்மை இருப்பவன் மனிதன். அதனால்தான் அவன் சமூக பணிகளை செய்ய வேண்டும். கோர்னிகான்னு ஒரு பெயிண்டிங்ஸ் பிக்காசோ வரைஞ்சார். அந்த கோர்னிகா பெயிண்டிங்ஸில் வார்னுடைய கோரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலேயே அதில் ஒரு குதிரை அது படுற வேதனை, அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஏன்? அங்கு ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஒரு குதிரை படுகிற வேதனையை கூட பார்த்து நாம் வருத்தப்படுகிறோம். அது நம்முடைய எம்பத்தியினுடைய அடையாளம். ஏன் இதை பார்த்து நம்ம வருத்தப்படுறோம்? காரணம், நம் இதயத்திலேயே கருணை என்பது இருக்கிறது. இந்த கருணை இருக்கிற காரணத்தால் தான் நாம் சமூக பணிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவற்றிற்கும் கருணை இருக்கிறது, ஆனால் அந்த கருணை என்பது குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது, தன் இனத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. எங்காவது ஒரு நிகழ்வில் ஒரு வேறுபாட்டை காணலாம். ஆனால் மனிதன் கருணை என்பது பொங்கி பிரவாகம் ஆகிற ஒருவனாக இருக்கிறான். அவன் அறிவு, அவன் கல்வி, அவன் வாழ்நாள், அவனுடைய அனுபவம், அவனுடைய பண்பாடு ஆகியவை கருணையை சொல்லித் தருகின்றன. அதனால்தான் சமூக பணிகள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் என்னென்ன விதங்களில் மனிதன் என்பவன் மற்றவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கிறான் என்பதை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம்.